பகவான் நமக்கு எதுக்காக இந்த கை கால் நமக்கு இந்த அவயவங்கள்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி பாகவதாவோட சேர்த்து பஜனை பண்ணவோ பாராயணம் பண்ணவோ இதுக்காக தான் நமக்கு கொடுத்துருக்காரு. ஒரு புத்திசாலி ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு உயர்ந்த சாமான் ஒன்று வாங்கணும்னு நினைச்சார். ஆனால் அவர் அதை பேரம் பேசி எப்படியாவது குறைஞ்ச விலைக்கு வாங்கிடணும் அப்படின்னு நினைச்சார். அவர் என்ன பண்ணார், அவள் ஊரில் முயற்சி பண்ணி பார்த்தாரு, நடக்கலை. ஏன்னா ஊரில் எல்லாருக்குமே தெரியும். சரி பக்கத்து ஊரில் போய் பார்ப்போம், அங்கே போய் இது கிடைக்கிறதா பார்ப்போம் அப்படின்னு நினச்சி பக்கத்து ஊருக்கு போனாராம். அங்கேயும் இது மாதிரி அவர் நினைச்ச விலைக்கு சொல்ல மாட்டேங்கிறா, எல்லாருமே அதிகமான விலை தான் சொல்கிறா. இப்படி அவர் ஒவ்வொரு ஊராக போயிட்டு இருக்கார். ஒரு நிலைமையில அவர் அந்த நாட்டை தாண்டியே வேற நாடுகள்லாம் போக ஆரம்பிச்சார். பல நாடுகள் போயிட்டார். ஆனால் அவர் நினைச்ச விலைக்கு அந்த சாமானை வாங்க முடியல. அப்ப என்ன யோசிக்கிறாருன்னா, நம்மகிட்ட இருக்கிற பணத்துக்கு நம்ம ஊருக்கு போறதுதான் சரி அப்படின்னு பார்த்தா, இவர் அந்த பொருளுக்கான காசு எவ்வளவு எடுத்து வச்சிருந்தாலோ அதுக்கு மேல செலவாயிட்டான்.